ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு வார்த்தை, பிரச்சனையை கண்டு பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு பயத்தின் ஆவியோடு கூட நீ இருந்து கொண்டிருக்கிறது தான் என் ஆவியில் என் ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த பயத்தோடு கூட நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அது உன் குடும்பமாக இருக்கலாம், இல்லைனா தொழிலின் காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதியின் காரியமாக இருக்கலாம், இல்லைனா கடன் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உனக்குள்ளே இன்றைக்கி ஒரு பயத்தின் ஆவி இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நீ பயந்து போய் காணப்படுகிறாய். இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பார்த்து தான் பிரச்சனையை கண்டு பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுடைய அனுபவத்திலிருந்து இன்றைக்கி ஆண்டவர் பேச விரும்புகிறார். தாவீது அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலுடைய இராணுவத்தில் தன் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 17 அதிகாரம் என்று சொன்னாலே, கோலியாத் வந்து இஸ்ரவேலின் இராணுவத்தையே பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். 40 நாளும் உங்களிடத்தில் ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எங்களோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும், யுத்தம் பண்ணி யார் ஜெயிக்கிறார்களோ ஜெயிக்கிறவர்களுக்கு அடிமையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே கோலியாத்தின் தோற்றத்தை பார்த்து இஸ்ரவேலின் இராணுவமும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிற சவுலும் பயந்து போயிருக்கிறான். ஐயோ, இவனை எப்படி நம்ம ஒருவனாய் போய் ஒருவனை தெரிந்து கொள்ளட்டுமே என்று சொல்கிறானே, ஒருவன் வந்து என்னிடத்தில் யுத்தம் பண்ணட்டும் என்று சொல்கிறானே, இவனோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி இப்படிப்பட்ட 40 நாளும் இவர்கள் பயந்து பயந்து கோலியாத்துக்கு காலையிலையும் மாலையிலையும் வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் பயம், கோலியாத்தை பார்க்கும் போதெல்லாம் பயம். என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, எதுவாய் நடக்குமோ. இந்த சூழ்நிலையில் தான் தகப்பன் போய் உன் சகோதரருடைய நலத்தை விசாரித்து நான் கொடுக்கிறதை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வா என்று சொல்லி தாவீதை அனுப்புகிறார். தாவீது யுத்த களத்தில் போய் சகோதரரை விசாரிக்கிறார். கொண்டு வந்த பால் கட்டி முதற்கொண்டு எல்லாவற்றையும் அங்கே கொடுத்துட்டு வரும்பொழுது காலையிலையும் மாலையிலையும் வந்து கோலியாத் சொல்கிறதை போல இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறான். என்னோடு கூட யுத்தம் பண்ண வாருங்கள், என்னோடு கூட என்ன சரி யுத்தம் பண்ண வந்து ஜெயிக்க யார் உண்டு என்று சொல்லி இஸ்ரவேலின் சேனையை இந்த கோலியாத் நிந்திக்கிறான். நிந்திக்கும் பொழுதுதான் இவன் ஒரு வாலிபனாக இருக்கிறான். நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் போய் யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆவியில் வைராக்கியம் கொண்டு அந்த கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ண நினைக்கும் பொழுது கூட இந்த தாவீதுடைய சகோதரர்கள், நீ எதற்குங்க வந்த, உன் வேலை என்ன உண்டு, வந்து எனக்கு ஆகாரம் கொடுத்தையா, போய் அப்பாட்ட போய் சொல்லு, வந்த காரியத்தை செஞ்சுட்டு போ என்று சொல்லி அப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி இவனை அனுப்பிவிடலாம் என்று சொல்லி தாவீதை நினைக்கும் பொழுது தான் இதன் மத்தியில் அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று கேட்கிறான். கேட்டுட்டு அவர்களோடு கூட அந்த தாவீதோடு கூட யுத்தம் பண்ண, தாவீது கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ண நிற்கும் பொழுது தான் ஒரு வார்த்தை சொல்கிறான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 வசனத்தில், தாவீது சிங்கத்தின் கைக்கும் என்னை தப்புவித்தவர், கரடி கைக்கும் என்னை தப்புவித்தவர், இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் என்னை தப்புவிப்பா என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து கர்த்தருமோடு கூட இருப்பாராக என்று சொல்லி என்ன செய்தான் என்றால் இவனை ஆசீர்வதித்ததை பார்க்கப்படுகிறது. நம்முடைய தேவன் எதையும் தற்செயலாய் செய்கிறவர் அல்ல. சிங்கத்தின் கைக்கு தாவீதை தப்புவித்தது போல, கரடி கைக்கு தாவீதை தப்புவித்தது போல இதெல்லாம் ஆண்டவர் பழக்க வைத்தார். சில பிரச்சனைகள் வருகிறதா, பிரச்சனைலாம் நம்மளுக்கு விசுவாச பரீட்சை தான் என்பதை விளங்கி கொள்ளணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா, இல்லைன்னா ஆண்டவரை முறுமுறுக்கிறீங்களா, ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறீங்களா, ஜோமன் என்ன கிடைச்சது, ஆண்டவரை தேடி என்ன கிடைச்சது, பைபிள் வாசித்து என்ன கிடைச்சது, ஆலயத்துக்கு போய் என்ன கிடைச்சது, இப்படி சொல்கிறீங்களா என்று ஆண்டவர் பார்க்கிறதுக்கு தான் சில பிரச்சனையை அனுமதிப்பார். சில கரடி மாறி வரலாம், சிங்கத்தின் மாறி வரலாம், ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மகிமை இருக்கிறது. கோலியாத்தை கையில் ஒப்பு கொடுப்பார். இவனை கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த பிரச்சனையை கண்டு இந்த தாவீது பயப்படலை. ஆனால் முழு இஸ்ரவேலர்களும் பயந்தார்கள். சவுல் பயந்தான். பயந்தவன் கையில்
கோலியாத்தை ஒப்பு கொடுக்கல. பயந்தவன் கையில் ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். இன்றைக்கி பயத்தை நீக்கி போடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவராய் வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா. நம்முடைய ஆண்டவர் பயத்தின் ஆவியை நமக்கு தரல, நம்முடைய கூட ஆண்டவர் இருக்கிறார். தாவீது எப்படி பயப்படாதபடிக்கு நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். பிரச்சனையின் மத்தியில் தான் தைரியமாக இருக்கணும், போராட்டத்தின் மத்தியில் தான் தைரியமாக இருக்கணும், எதிராக பேசுகிறவனுக்கு முன்னால் தான் தைரியமாக இருக்கணும், எதிராக எழுதுகிறவனுக்கு முன்னால் தான் தைரியமாக இருக்கணும். அப்பா இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. பிரச்சனையை தூசி மாதிரி உதறி தள்ளிட்டு போய்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், வேற ஏன் கவலைப்படணும்? பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் பிரச்சனையெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதிர்நீச்சல் அடித்து முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆண்டவர் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய வழி இன்னைக்கு திறக்கப்படும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பிரச்சனையை கண்டு பயந்து போயிருக்கிறார்கள். பிரச்சனை ஒரு தூசி போல அதை உதறி தள்ளிட்டு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். அப்படியே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படியே விசுவாசத்தை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.